தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக MS சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது போற்றக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக MS சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதை அடுத்து மோடி அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக MS சுவாமிநாதன் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனில் ஆற்றிய பணி என்பது மிகவும் மகத்தானது என்றும், அதே போல இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இந்த மகிழ்ச்சியான தருணத்தை செலவழிப்பதாகவும், சவாலான காலங்களில் இந்தியா விவசாயத்தில் தன்னிறைவை அடைய உதவுவதில் முக்கிய பங்கு என்பதை MS சுவாமிநாதன் வகுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்குவதில் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டும் ஒரு கண்டுபிடிப்பாளராகவும் அதே போல வழிகாட்டியாகவும் பல மாணவர்களுக்கிடையே கற்றல் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் மூலமாக அவரது விலைமதிப்பற்ற பணியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்றும் புகழ்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக சுவாமிநாதனின் தொலைநோக்கு தலைமை இந்திய விவசாயத்தை மாற்றியமைத்து மட்டுமல்லாமல் நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் செழுமையும் உறுதி செய்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். எனக்கு நெருக்கமான அவருடைய இந்த நுண்ணறிவு மற்றும் உள்ளீடு எப்போதுமே நான் மதிப்பேன் என்றும் பாரத பிரதமர் தற்போது பாரத ரத்னா விருது கிடைத்திருக்கக்கூடிய MS சுவாமிநாதன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். MS சுவாமிநாதனுக்கு இந்த பாரத ரத்னா விருது அளிப்பது என்பது விவசாயி நுண்ணறிவு கற்றல் மிகுந்த ஒரு மாணவர்களிடையே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக சுவாமிநாதனை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு பல்வேறு மாணவர்கள் தங்களது கற்றல் திறனையும் அதே போல விவசாயத்தில் அதிகப்படியான அந்த ஆராய்ச்சியினை செலுத்துவதிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து வரும் MS சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த பாரத ரத்னா விருது கிடைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மகத்தானதும் அதே போல சிறப்பானதுமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அவர்களுக்கு இந்த பாரத ரத்னா விருது பெற்றமைக்காக தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை சமூக தலைவர்கள் வாயிலாகவும் அதே போல நேரிலும் அவருக்கான வாழ்த்து என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது MS அவர்களுக்கு பாரத ரத்னா விருது பெற்றதற்கு வாழ்த்துக்களையும் அதே போல மாணவர்களுக்கான ஊக்குவித்தை இன்னும் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான பதிவினை தற்போது பதிவிட்டுள்ளதும் குறிப்பிட்டுள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.